Hi everyone, welcome back to the second day of the 15 days spoken English beginner level course. 15 நாட்களில் நீங்கள் இங்கிலீஷை பேசுவதற்கான ஒரு கைடன்ஸ் இந்த கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் டே லெசனில் நாங்கள் என்ன பார்த்தோம்னா, நான் நிகழ்காலத்தில் என்ன விடயங்களை செய்கிறேன் என்பதை பேசுவதற்கான வித்தியாசமான சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாவற்றையுமே நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் செகண்ட் டே நாங்கள் பார்க்க போகிறது மற்றவர்கள் நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி எப்படி பேசுவது என்பது. அண்டர்ஸ்டுட்? ஸோ லெட்ஸ் see that. நார்மல் இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் வருதுன்னு சொன்னால் சப்ஜெக்ட், verb, object இந்த ஃபார்மேட்டில். ஸோ இந்த வேர்ப்க்குரிய இடத்துல ஹெல்பிங் வேர்ப், மெயின் வேர்ப் என்று இரண்டு வகையான வேர்ப்ஸ் வந்து சேருது. இதையும் நாங்கள் லாஸ்ட் லெசனில் பார்த்தோம். ஸோ நான் என்ன செய்கிறேன் என்று பேசுவதால் நாங்கள் சப்ஜெக்டுக்குரிய இடத்துல ஐ என்று யூஸ் பண்ணி, ஹெல்பிங் வேர்பாக ஆம், அதுக்கு பிறகு ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸை உருவாக்கினோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஈட்டிங். ஸோ இந்த சென்டென்ஸை நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுவது? ப்ரெசண்ட்டில் தொடர்ச்சியாக நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் ஆக்ஷன் பற்றி பேசுவதற்காக. ஸோ இதே விஷயத்தை வேறொருத்தர் செஞ்சாரண்டா இந்த மாதிரி பேசுவது. ஸோ சப்ஜெக்டுக்குரிய இடத்துல we நாங்கள், யூ நீ நீங்கள், தே அவர்கள் இந்த மாதிரியான ப்ரோனவுன்ஸ் வரும்போது, அல்லது ப்ளூரலான ஏதாவது ஒரு நவுன், ஓகே, ப்ளூரலான மனிதர்கள், மிருகங்கள் ஏதாவது ஒன்று ஒரு விஷயத்தை செய்தாருன்னு சொன்னால் அந்த சப்ஜெக்டுக்குரிய இடத்துல நாங்கள் அதை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ், த டாக்ஸ், ரவி அண்ட் குணா, அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ ப்ளூரல். சேரா அண்ட் ஐ, அங்கேயும் 2 பேர், அதனால் ப்ளூரல். ஸோ இந்த எல்லாவற்றுக்குமே பொதுவான ஒரு ஹெல்பிங் வேர்ப் தான் இங்கே யூஸ் பண்ணப்படுது. என்ன? ஆ. ஆ என்று யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்பை நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும் மெயின் வேர்பாக. ஸோ சென்டென்சஸ் எப்படி வருது? we are eating, we are eating, you are selling, they are watching, students are writing, the dogs are barking, Ravi and Guna are chatting, Sarah and I are cooking. இங்கே ஐ வந்திருந்தாலும் சேராவும் சேர்ந்து வருவதால் ப்ளூரல் நவுனாக கருதி நாங்கள் ஆ என்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். சேரா அண்ட் ஐ ஆர் குக்கிங். ஸோ இந்த ஒவ்வொரு ஆக்ஷனையும் இந்த ஒவ்வொருத்தரும் இப்போ செய்து கொண்டிருக்கிறாங்க என்ற மீனிங்கில் பேசப்படுது. ஸோ இந்த சென்டென்ஸ் எங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எப்படி? ஒரு ஆப்ஜெக்ட் சேர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், we are eating pizza. நாங்கள் பீட்சா சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். you are selling clothing. ஆடைகள் விற்கிறீர்கள். they are watching a movie. Students are writing the exam. The dogs are barking loudly. Ravi and Guna are chatting in the class. Sarah and I are cooking rice. ஸோ ஆப்ஜெக்டுக்குரிய இடத்துல நீங்கள் எதன் மீது ஆக்ஷனை செய்கிறீங்க என்ற விஷயத்தை சேர்த்துக்கொள்ள முடியும். தட் இஸ் வெரி ஈஸி. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக அவங்களுக்கு சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணலாம். நெக்ஸ்ட், இதே பேட்டர்ன் ஆஃப் சென்டென்சஸுக்கு சப்ஜெக்டாக he, she, it அல்லது சிங்கியுலர் நவுன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால், அதாவது அவன், அவள், அது அல்லது யாராவது ஒருத்தர் ஒரு ஆக்ஷனை செய்தாருன்னு சொன்னால் நீங்கள் ஹெல்பிங் வேர்பாக இஸ் என்று யூஸ் பண்ணணும். he is eating, she is watching, it is sleeping, the boy is writing, the dog is barking, Sarah is cooking. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தது am, is,
இவற்றை ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய எல்லா சென்டென்சஸும். ஸோ ஆம்ன்றது ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணப்படுவது ஐ. யூஸ் பண்ணப்படுவது we, you, they ப்ளஸ் ப்ளூரல் நவுன்ஸ். இஸ் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணப்படுவது he, she, it சிங்குலர் நவுன்ஸ். ஸோ இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸுக்கு பிறகு வரக்கூடிய மெயின் வேர்ப் கண்டிப்பாக ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கணும். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் ஹாவ், ஹேஸ் இவற்றை நீங்கள் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி அமையும். இன்னும் ஒருவர், என்னை தவிர மற்றவர்கள் அந்த ஆக்ஷன்ஸை செய்யும் பொழுது ஹாவ், ஹேஸை நீங்கள் எப்படி ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்குவது என்று அடுத்து பார்க்கலாம். we, you, they ப்ளஸ் ப்ளூரல் நவுன்ஸ் இவற்றுக்கு நாங்கள் ஹெல்பிங் வேர்பாக யூஸ் பண்ணுவது have. we have eaten. you have sold. they have watched. students have written. ஸோ ஹாவுக்கு பிறகு நீங்கள் மெயின் வேர்பாக V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பை யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் he, she, it சிங்குலர் நவுன்ஸிற்கு ஹெல்பிங் வேர்பாக ஹாவுக்கு பதிலாக ஹேஸ் என்று நீங்கள் யூஸ் பண்ணி V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பை சேர்த்துக்கொள்ளணும். he has eaten. she has watched. it has slept. the boy has written. the dog has barked. Sarah has cooked. Understood? ஸோ இந்த சென்டென்சஸோட மீனிங் என்ன அப்படின்ற உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நாங்கள் ஃபர்ஸ்ட் டே லெசனில் பார்த்தோம். ஐ ஹாவ் ஈட்டன் என்று சொன்னால் நான் சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டுட்டேன். அதாவது ரீசன்ட் பாஸ்டில் நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷன். ஸோ அதோட ரிசல்ட் இப்போவும் இருக்குது என்று சொன்னால் நீங்கள் இந்த பேட்டர்னில் பேச முடியும். அதே போல் ஆல்ரெடி சேர்த்தீங்கன்னா ஏற்கனவே என்ற மீனிங் வருது. ஐ ஹாவ் ஆல்ரெடி ஈட்டன், நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். ஸோ இதே பேட்டர்னில் நீங்கள் உருவாக்கிய இந்த சென்டென்ஸ்ட மீனிங்கும் வருது. வி ஹாவ் ஈட்டன், நாங்கள் சாப்பிட்டுட்டோம். யூ ஹாவ் சோல்ட், நீங்கள் விற்றுட்டீங்க. தே ஹாவ் வாட்ச்ட், அவர்கள் பார்த்துட்டார்கள். அண்டர்ஸ்டுட்? இட் ஹாஸ் ஸ்லெப்ட், அது தூங்கியாச்சு. ஸோ ஆல்ரெடி சேர்த்திங்கண்டா த பாய் ஹாஸ் ஆல்ரெடி ரிட்டன், பாய் ஏற்கனவே எழுதியாச்சு. சேரா ஹாஸ் ஆல்ரெடி குக்ட், சேரா ஏற்கனவே சமைச்சிட்டா. அண்டர்ஸ்டுட்? ஸோ இது ஹாவ் ஹாஸ் ஹெல்பிங் வேர்பாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவதுன்ற விதம். நெக்ஸ்ட் டூ ஹெல்பிங் வேர்பாக வரக்கூடிய சென்டென்சஸில் உங்களுக்கு தெரியும், இந்த சென்டென்சஸில் டூ என்பது நெகட்டிவ் சென்டென்ஸில் தான் யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு நாங்கள் ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தோம். அதே போல் வி, யூ, தே ப்ளூரல் நவுன்ஸ் வந்தாலும் கூட நீங்கள் நெகட்டிவில் மட்டும்தான் டூ நாட் சேர்த்து யூஸ் பண்ணணும். இல்லாவிட்டால் சப்ஜெக்ட் கூட டிரெக்டாக V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பை மட்டும் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்கணும். வி ஈட், யூ செல், தே வாட்ச், ஸ்டூடெண்ட்ஸ் ரைட். அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த சென்டென்ஸ்ட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஈட் என்று சொல்வது நீங்கள் இப்போ சாப்பிடுவதையா? இல்லை, எப்போவுமே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்ற விஷயம். வி ஈட் பீட்சா ஒன்ஸ் அ வீக், வாரத்துக்கு ஒரு தடவை பீட்சா சாப்பிட்றோம். ஸோ அது உங்களோட ஹேபிட், உங்களோட பழக்க வழக்கம் பற்றி பேசுகிறதுக்கு தான் நீங்கள் இந்த பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸை யூஸ் பண்ணுவீங்க. யூ செல் க்ளோதிங், நீங்கள் துணி வகைகள் விற்கிறீர்கள். ஸோ தட் இஸ் ஹிஸ் ஜாப் ஓ ஹிஸ் ஒர்க், ஹிஸ் ஹேபிட் ஓ சம்திங். தே வாட்ச் மூவிஸ் எவ்ரி சண்டே, ஒவ்வொரு சண்டேயும் அவங்க மூவிஸ் பார்க்குறாங்க. தே ஆர் ஹேபிட். ஸோ இவ்வாறான மீனிங்கில் தான் இந்த சென்டென்ஸ் பேட்டர்னை நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுன்ஸ் சப்ஜெக்டாக வந்துச்சுண்டா நீங்கள் ஹெல்பிங் வேர்பாக எடுக்க வேண்டியது டூ இல்லை, என்ன டஸ். அதையும் நீங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸில் தான் யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டுட்? இப்போது இதில் சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வருமாண்டா, ஹீ ஈட் என்று
யூஸ் பண்ணுவீங்களா அண்டு கேட்டால் நோ நோ மைண்ட் இட். He eats. She watches. It sleeps. The boy writes. The dog barks. Sarah cooks. ஸோ மறக்காமல் நீங்கள் V1 கூட ஒரு எஸ் சேர்க்கணும். எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு he, she, it, singular noun. Okay. So that is an important thing you should keep in your mind. He eats non-veg. அவன் நான்வெஜ் சாப்பிடுகிறான். That is his habit. Okay. The dog barks loudly. நாய் சத்தமாக குரைக்குது. எப்போவுமே அந்த நாய் சத்தமாகத்தான் குரைக்குது. அந்த மீனிங்கில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டுட்? ஸோ இன்றைக்கு நாங்கள் நிகழ்காலத்தில் ஒருவர் செய்யக்கூடிய ஆக்ஷன் பற்றி எப்படி பேசுகிறது என்ற எல்லா சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸையுமே பார்த்துட்டோம். ஓகே, ஹெல்பிங் வேர்பாக ஆம், இஸ், ஆர், ஹாவ், ஹேஸ், டூ, டஸ் இவற்றை யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸோட பேட்டர்ன்ஸ் என்ன, மீனிங் என்ன, எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது எல்லா விஷயத்தையுமே பார்த்தாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் சென்டென்சஸை உருவாக்கி பேசி பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நாங்கள் நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி உருவாக்குவது என்ற எல்லா லெசன்ஸையும் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் ஃபார் தேட். அன்டில் தட், practice these lessons well. Let's meet next time.